ஒரு 3 வருஷமா என்ன கேட்டான், மச்சான் பிக் பாஸ் போலாமா வேணாமான்னு. என்னை இந்த பிக் பாஸ்ல வந்து கேட்குறப்ப நான் அதான் சொன்னேன். மச்சான் நீ நெறைய சேஞ்ச் ஆயிட்ட. ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் லைஃப்ல இவ்வளோ கஷ்டம் இருக்குது. நீ நெறைய சேஞ்ச் ஆயிட்ட. அதனால நீ போ மச்சான்னேன். ஆனா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல போயிருந்தான்னா, வினோத் வந்து இந்த அளவுக்குலாம் வந்திருக்க முடியாது. இந்த இப்போ பிக் பாஸ் கம்ருதீன் ஆரம்ப கட்டத்துல எப்படிலாம் கோவப்படுவாரோ அப்படி கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அவ்வளவு கோவமா பொறுப்பு இல்லாம கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பிளாட்ஃபார்ம், இதை இப்படி அது utilize நான் யூஸ் பண்ணிக்கணும்ன்ற அது எப்படி அப்படின்னா இல்ல. அவேர்னஸ் இல்லாம இது ஆமா. அவரோட அவரோட பவர் தெரியாம அது இருந்திருப்பாரு. என்னன்னா, ஏற்கனவே இருந்த 3 பிக் பாஸ்ல என்ன விஷயம்னா, எல்லாரும் வந்து சூப்பரான கேரக்டர்ஸ். எல்லாரும் சூப்பரான கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸ்ல இவரு உள்ள இருந்திருந்தாருன்னா, இவர வந்து வேற மாரி சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல இருக்கிற மொத்தமே கேரக்டர் லெஸ். அதனால ஓகே. கானா வினோத்ன்ற ஒரு ஆளுக்காக தான் பிக் பாஸ் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுவரைக்கும் யாருமே வந்து சந்தானம், செந்திலு, அதுக்கப்புறம் வந்து காமெடி ஆக்ட்ரஸ் ஒரு 10 பேரை வந்து ஒத்த ஆளா பார்த்ததில்ல. அந்த ஒத்த ஆளு தான் எங்க ஆளு. Let's go holidays. Travel beyond boundaries.